தொல்காப்பிய பூங்கான்னு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுறாருன்னா என்ன அக்ரெசிவ்னஸ் இருக்குன்னு யோசிங்க. என்ன அக்ரெசிவ்? தொல்காப்பியத்தை நம்மளால வாசிக்க முடியாது சார். அன்னைக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் நம்மளால படிக்க முடியாது. அப்படி இருந்த ஒரு தமிழுக்கு பள்ளி படிப்பை தாண்டாத ஒருத்தர் உரை எழுதுறார். ஜஸ்ட் இமேஜின். அப்ப என்ன படிப்பு, என்ன உழைப்பு இருந்திருக்கும். அவ்வளவு ஹம்பிள் பேக்ரவுண்ட். எல்லாரும் சொல்லுவாங்க டிஎம்கே ஆரம்பிக்கும் போது அவர் எங்க இருந்தார், டிஎம்கே ஆரம்பிக்கும் போது ஒரு சீன்லயே இல்ல. ஆனா டிஎம்கே அதிகமான வருஷம் தலைவராக இருந்தது அவர் தான். எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங். 3 தேர்தல்ல கன்சிக்யூட்டிவா ஏடிஎம்கேல எம்ஜிஆர் இருக்கும்போது தோக்குறாங்க. 3 தேர்தல்ல ஹேட்ரிக். அப்ப ஒருத்தனுக்கு என்ன ஆகும், மென்டல் எவ்வளவு டீஸ்டபிளைஸ் ஆகுன்னு யோசிச்சுங்க. எவ்வளவு கவலைப்படுறான்னு யோசிங்க. அப்போ அதை தாண்டி கட்சியை கட்டுக்கோப்புல வச்சிருந்து முன்னாடி நின்று தனக்கான சந்தர்ப்பம் வரை காத்திருந்து அடிச்சு நின்று திரும்பி எந்திரிச்சு வந்தார். எவ்வளவு பெரிய கால்குலேஷன் பாருங்க. உங்களுக்கு தெரியும், கருணாநிதி அவர்கள் மரணிக்கும் போது அவர் மேல ஒரு பெண்டிங் கேஸ் கூட கிடையாது, ஒரு சார்ஜ் கூட கிடையாது. எப்படி காய் நகர்த்தி இருப்பாருன்னு பாருங்க, எப்படி மூவ் பண்ணிருப்பாருன்னு பாருங்க, எப்படி நடந்து. அப்ப எவ்வளவு பெரிய ராஜேந்திரமா இருக்குது. ஆற்காடு வீராசாமி சொல்லுவார், 5:30 மணிக்கு எழுப்பிட்டு பேப்பர் பாத்தியாயம் பாரு. பேப்பர் கார என்ன போடவே இல்லைன்னு 5:30 மணிக்கு பேப்பர் பாத்தியா, அதுல பாரு தினமலர்ல பாரு 12ஆம் பாக்கு என்ன போட்டிருக்கான் பாரு, டிக்கெட் பெஞ்சில் பாரு உன்னை பத்தி போட்டிருக்கான் பாரு, தந்தியில் எப்படி போட்டிருக்கான் பாரு. கால 24 வயதானவர்களுக்கு கலைஞர் ஒரு பாடம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து நீங்க பார்க்கணும். வயதானவர்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னா அவளை கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம தூங்க முடியல, தூக்கம் வரல அப்படின்னு நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நேரம் இருக்கு அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க ஆரம்பிச்சார், இன்னும் எக்ஸ்ட்ரா எழுத ஆரம்பிச்சார். யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் உழைப்பு. அது உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சு அவரால் ஒரு சக்சஸ்ஃபுல்லா. நான் சொல்றேன், கருணாநிதி ஒரு கம்ப்ளீட் மேன், ஒரு முழுமையான மனிதர். அவர் பார்க்காத உயரம் கிடையாது, அவர் பார்க்காத துயரம் கிடையாது. அவருடைய பெத்த மகள் ஜெயில இருந்து பார்த்திருக்கிறார். அவர் மகன் போல வளர்த்த மருமகன் கண் முன்னாடி சாகிறத பார்த்திருக்கிறார். எல்லா உயரங்களையும் பார்த்தார். ஜனாதிபதியும் பிரதமரும் வீட்டு வாசலில் நின்று பார்த்திருக்கிறார். அவர் வீட்டு வாசல்ல, அந்த கோபாலபுர வீட்டில் அவர் நிற்கிறார். அப்படிப்பட்ட இவ்வளவு ராஜ்யம். 24/7 பொலிட்டீஷியன். பார்ட் டைம் பாலிடிக்ஸ் செல்லுபடியாக